என்னோட பேர் நித்தி. இதுதான் என்னோட கடைசி போஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக என்னை கொல்ல போகிறாங்க. அது என்னை யாரும் காப்பாற்றுறதுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கனவு எல்லாம் ஒரு வீரரோட கனவுக்கு சமம். இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே என்னை பற்றி தெரியல. நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் எல்லாருக்கும் தெரியணும். ஒரே ஒரு போட்டோ மேம். நான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக தனியாக ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு விரும்பினேன். ஹலோ நித்தி மேம், நான் உங்களோட ஃபேன். என் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்களா? நித்தி, என்னமாச்சு? அந்த பையன். எந்த பையன்? ஒன்றும் இல்லை, அதை விட்டுருங்க. என்னமாச்சு? இப்படி கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இதை சொல்ல போகிறேன். நித்தி, ரிலாக்ஸ். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணமாக வரும். அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடு. என்னை ரேப் பண்ண போகிறதா மிரட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் இக்னோர் பண்ண சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நம்மளோட இமேஜ் நமக்கு முக்கியன்றதுனால நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கோம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்தினாலோ இல்லைனா நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசினாலோ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி சமாளிப்போம்? இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வருத்தப்பட வைக்கும். இந்த காலத்தில் டென்னிஸ் வீராங்கனையாக வர ரத்திக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் இந்த கதையை கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஷாக்கிங் மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கு. நாம அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். 30 நாள் 30 கேஸ் அப்படின்ற தொடரில் இந்த கேஸை பற்றி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறாரு மிகவும் ஃபேமஸான ரிப்போர்ட்டர் சாகில் ஜோஷி. வணக்கம், நான் சாகில் ஜோஷி. கிரைம் பேட்ரோல் சதக்ல இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாத சில கேஸுகளை இந்த எபிசோட்ல நான் சொல்ல போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட கருத்துக்களை சொல்றதுக்காக சோசியல் மீடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே தப்பான அப்புறம் அருவருக்கத்தக்க விஷயங்களை சொல்றதுக்காக சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பழைய விஷயங்களை நினைச்சு நம்ம வெக்கப்பட்டு தான் மக்கள் இப்போ சோசியல் மீடியால பாலியல் சம்பந்தப்பட்ட மிரட்டல்களை கமெண்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கமெண்ட் பண்றது மிகவும் இந்த உலகத்துல இருக்க எல்லா சோசியல் மீடியாலையும் ஏராளமான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உருவாக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் பத்திரிகையில நிறைய பேர் இந்த கேஸை பத்தி தேடி பார்த்திருக்காங்க. கிரைமோட நோக்கமும் கிரைமோட தன்மையும் ரொம்பவே குழப்பமானதா இருக்கு. ஹலோ ஜெயந்த், நான் ஷப்னம் பேசுறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஷப்னம், ஒரு நிமிஷம். சொல்ல வேண்டாம். நீ மட்டும் நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னா நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன். நீ சொல்றது சரிதான். நீ தற்கொலை பண்ணிக்க சப்னம். என்ன நீ இப்படி சொல்ற? ஆமா சப்னம், நீ செத்து போனா மட்டும்தான் எனக்கு ஒரு புது எதிர்காலம் உருவாகும். ஷப்னம், விடிஞ்சிடுச்சு, எழுந்துருமா. எங்க போயிட்டா? இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு என் மனசு சொல்லுதுமா. நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஏன்னா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே.
ஆமா, ஸ்வப்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா. கண்டிப்பா அவன் அந்த பையன் கூட தான் ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா அந்த பையனை விட மாட்டேன், சுப்னத்தையும் விட மாட்டேன். இங்க பாருப்பா, இந்த மாதிரி அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாதப்பா. நீ அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட பேசுறேன். நினைச்சுக்கங்க அப்படின்னு தானே அவள் லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா. ஆனா நான் தான் அவளை கண்டிப்பா கொல்ல போறேமா. இங்க பாருப்பா, அவளை எதுவும் பண்ணிடாத. இங்க பாருப்பா, நீ தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத. வண்டிக்கு என்னாச்சுன்னு பாரு. உனக்கு கண்ணு தெரியாதா? அட சாரிங்க. என்ன சாரி? அட மேடம், நாங்கள் தான் சாரி கேட்டல, ஏன் கத்திட்டே இருக்கீங்க? உங்களோட வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு இல்லையா, கண்டிப்பாக கோவப்படுவாங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பொறுக்கி பசங்க. அட மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேடம், உங்களுக்கு இந்த பணம் பத்தலைன்னா நான் அதிகமாக தரேன். நீங்கள் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும் மட்டும் சொல்லுங்கள். என்ன தைரியம் இருந்தால் என்னையே நீ அடிப்ப? ஏய் நிறுத்து. ஏய் வண்டி ஏறா, சீக்கிரம் சீக்கிரம். வண்டி ஏறா, டேய் சீக்கிரம். ஏய் வாடா, சீக்கிரம் வா, வண்டியில ஏறு. சாரி மேம். இட்ஸ் ஓகே, நீங்க கால் அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ நித்திமா, நான் 5 நிமிஷத்தில் கால் பேக் பண்ணுறேன். ஓகே சந்தோஷ், நான் 2 பசங்க கூட சண்டை போட்டுட்டேன். அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. என்ன? யார் அந்த பசங்க? எனக்கு தெரியல, ஆனா என் காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஹலோ ஹலோ நித்தி, ஹலோ ஹலோ. என்னாச்சு சந்தோஷ்? அந்த 2 பசங்களும் யாரு? அவங்க எதுக்காக உங்க ஒய்ஃபோட வண்டியை ஃபாலோ பண்ணணும்? என் ஒய்ஃப் அதிகமாக என்கிட்ட பேச முடியல, இருந்தாலும் அந்த 2 பசங்க வந்த காரு நித்தியோட காரில் வந்து மோதி இருக்கு சார். என்னாச்சு பாத்தீங்கல்ல? உனக்கு கண்ணு தெரியாதா என்ன? பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் கட் ஆயிடுச்சு. கடந்த 7 மணி நேரமா அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் தான் சார் வருது. நான் ராஜ்பட் ரோட்டுக்கு போய் பார்த்தேன் சார், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்க ஒய்ஃப் ராஜ்புட் ரோட்ல தான் இருந்தாங்களா? எனக்கு தெரியாது சார். அவங்க எந்த டைம் எனக்கு கால் பண்ணாங்களோ தினமும் அந்த டைமுக்கு ராஜ்போர்ட் ரோட்டில் இருக்கிற அகாடமி வழியாக தான் வருவாங்க. ப்ளீஸ் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோவும் அவங்க வண்டி நம்பரும் கொடுங்க சார். சார், நித்தியோட கார் அங்கே இருக்கு சார். ஆனால் அவங்களோட பாடி 500 மீட்டர் தள்ளி இங்கே இருக்கு சார். சார், வண்டியில் எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் இருக்கு. இவங்க வண்டியில் ரேஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சப்தா, எனக்குள்ள இன்னொரு சந்தேகம் இருக்கு. நித்தியோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா நித்தியை 2 பசங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு. சீக்கிரம் வண்டி எடு. ஆனால் இந்த காரை பார்க்கும்போது கார்லேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னு தோணுது. ஆனால் அவங்க பாடியிலேருந்து அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகளும் அதை பண்ண தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ராஜ்பூர் ரோடு. நித்தியோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நித்தி தினமும் அகாடமிக்கு போகிறதுக்கு இந்த ரோடை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த ரோட்டில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாத்தையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புது கும்பல் இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். சார், நித்தி சார், நேத்திக்கே நித்தி 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க சார். நேற்று நித்தி யாரு கூடயா சண்டைக்கு போனாங்களா என்ன? ஆமாம் சார். நேற்று அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட சண்டைக்கு போனாங்க சார். அந்த பையன் யாருன்னு சொல்லி நித்திக்கிட்ட கேட்டு பார்த்தேன் சார். ஆனால் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பையன் அவங்கள கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டேஜில் அந்த பையனோட மூஞ்சி சரியாக தெரியல. நித்தி நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு அகாடமிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அந்த டைமோட ஃபுட்டேஜ் காட்டுங்க. சார், நித்தி இங்கேருந்து காரில் தனியாக தான் போயிருக்காங்க. ஆனால் அந்த பையன் ஃபுட்டேஜில் இல்லவே இல்லை சார். அந்த பையனுக்கு ஏற்கனவே நித்தி போகிற ரூட் தெரிஞ்சிருக்கலாம். இந்த பையன் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. நான் உனக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு உன் கூட வந்திருக்கேன். ஆனா நீ இப்ப என்ன சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னா
என்ன நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? சொல்லு ரோஹன், சொல்லு. அண்ட் கட் இட். குட் ஷாட். வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். கைஸ், நெக்ஸ்ட் ஷாட் பிரேக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இட்ஸ் a பிரேக். கரிமா, நீங்க சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. இந்த சின்ன கேரக்டர் கூட சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. சார், என்னால பெரிய ரோலா நல்லா நடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? கண்டிப்பா. என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பெரிய கேரக்டர் தரேன். ஆனா ஒரு விஷயம், இந்த ரோல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். யூ டூயிங் ரியலி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பையன் யாரா இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல சார். நித்தியோட ஃப்ரெண்ட் மோகித் என்ன சொன்னார்னா அந்த பையன் நித்தியை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொன்னார். இந்த விஷயத்தை பற்றி நித்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லை சார், ஏன்னா நித்தி வளர்ந்து வர ஒரு டென்னிஸ் வீராங்கனை சார். அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். ஆனால் கடந்த சில நாட்களாக எவனோ ஒருத்தன் அவங்க சோஷியல் மீடியாவில் தப்பாக கமெண்ட் போட்டுட்டு இருந்தா சார். அதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார். நித்தி, என்னாச்சு? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் சோஷியல் மீடியாவில் அவங்கள ரேப் பண்ணுவேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கான் சார். என்ன ரேப் பண்ணிடுவானாமா? சைபர் புலிகள் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். சைபர் புல்லிங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அண்ட் ஹரீஸ்வர், நித்தியோட கொலைக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? நித்தியை என்கிட்ட ஃபாலோ பண்ணதா இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே சார். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வெளியே நித்திக்காக ஒருத்தன் பொக்கே வச்சுருந்தான் சார். ஆனால் அந்த பொக்கையை பற்றி நான் எதுவுமே நித்திக்கிட்ட சொல்லலை சார். சொல்லியிருந்தா அவள் டிஸ்டர்ப் ஆகிருப்பா. ஒருவேளை அந்த பொக்கேவை அங்கே வச்சுட்டு போனது இந்த பையனாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. சரி, உங்கள் குடும்பத்துலேயும் நித்தி குடும்பத்துலேயும் யார் யார் இருக்காங்க? ஐ மீன் உங்களுடைய பேரண்ட்ஸ், நித்தியோட பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? நித்தியோட பேரண்ட்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குமே எங்களை தவிர எந்த சொந்தமும் எங்களுக்கு இல்லை சார். சார், நித்தி மேடத்தோட காரை நீங்கள் இந்த ஏரியாவில் தானே கண்டுபிடிச்சிங்க? நான் இந்த ஏரியா முழுக்க விசாரிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போ நான் ஒருத்தரை பார்த்தேன் சார். அவர் என்ன சொன்னார்னா, நித்தி மேடம் காரில் போகும்போது அவங்கள பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணதா சொன்னார் சார். என்ன பிளாக் கலர் காரா? ஆமாம் சார். அவங்க போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா சார்? ஒருவேளை அந்த கருப்பு கலர் காரால் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. வண்டியோட நம்பர் அவர் பார்த்தாரா? இல்லை சார், நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு காரை ரெடி பண்ணி கொடுங்க. அட, எனக்கு எமர்ஜென்சி. அட, என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க ரமேஷ்? என்னாச்சு கரிமா? அங்கே ஷார்ட் ரெடியாக இருக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் ஷார்ட்டுக்கு வரல? உனக்கு என்னதான் பிரச்சனை? சார், என்னால் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாது. என்னோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா. நான் இப்போ போயே ஆகணும் சார். சரி, நீங்கள் இப்போ கிளம்புங்க. ஆனால் இந்த ஷார்ட் எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், பெரிய லாஸ் ஆகிடும். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த சீனை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். மீதி சீனை நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம். சார், இன்னைக்கு என்னால் நடிக்க முடியாது, நாளைக்கும் என்னால் வர முடியாது. சார், நீங்கள் என்னோட சீனை கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ், நான் இப்போ போயே ஆகணும். சாரி, பாய். நித்தியோட சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணுங்க. அதில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பாருங்க. எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். நித்திக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லா லிஸ்ட்டையும் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். கோகுல், அதெல்லாம் எனக்கு தெரியாது. டூ இட் ஃபாஸ்ட். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, செக்ஸியான கமெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிங்க. அன்னைக்கு டிஷர்ட் போட்டு வந்த பையன் அவங்கள ஒருத்தராக இருக்கலாம். ஓகே சார். சார், ராஜ்புரா ரோட்ல ஒருத்தர் வண்டியில் இளநீ வித்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணி அளவில் 2 பசங்க சேர்ந்து நீத்தி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாமா. அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவில ரெக்கார்டா இருக்கு சார். ஐயோ சார், அடிக்காதீங்க. நான் என்ன தப்பு பண்ணல, அடிக்காதீங்க. இல்லை சார், வேணாம் சார், அடிக்காதீங்க சார். நாங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட சண்டை போட்டதை ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் அவங்கள எதுவுமே பண்ணல சார். நான் அந்த ஃபுட்டேஜை பார்த்தேன். நீ அவளை போட்டு அடிச்சிருக்க. அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க. சார், நாங்கள் அவங்க போன டைரெக்ஷனில் தான் போனோம். ஆனால் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணவே இல்லை. நாங்கள் அப்படியே வேறு டைரெக்ஷனில் போயிட்டோம் சார். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னு நான் சொல்ல வைக்கிறேன். ஐயோ சார், அடிக்காதீங்க. மா, டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? அப்பா இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர் சொல்றாரு சர்ஜரி பண்ணி ஆகணும்னு. ஆனா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுமா? இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பில்லு 1.5 லட்சம் ரூபாய் வந்திருக்குமா? நம்மளால 1.5 லட்சமே கட்ட முடியலன்னும் போது 5 லட்சத்தை எப்படி பொருட்ட முடியுமா? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 0.8 mm பிஸ்டலால தான் சுட்டிருக்காங்க. எப்போ சுட்டிருக்காங்கன்னா நைட் 7 மணிக்கு. அந்த பிஸ்டலுக்கும் அந்த பசங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், நேற்று சாயங்காலத்துலேருந்து அவங்களை விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்க எதுவுமே தெரிலன்னு சொல்கிறாங்க சார். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த டிஷர்ட் போட்ட பசங்க மாதிரியே அவங்க இல்லையா?
நித்தியோட சோஷியல் மீடியாவில் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல சார். ஆனால் அவங்க கால் ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு நித்தியோட ஹஸ்பண்ட் சொன்னார். ஒருவேளை நித்தியை கொலை பண்ணது நித்தியோட பழைய லவராக கூட இருக்கலாம். விசாரிங்க சார். சார், நித்தியோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்கான இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது சார். அந்த அக்கௌண்ட் சன்னின்ற பையனோடது. அவன் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சார். இது அவனுடைய ப்ரொஃபைல், இதை பாருங்கள் சார். சார், இந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாமே ஃபேக்கானது சார். நான் இவனுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷன் ஃபேக்காக இருந்தால் ஃபோட்டோவும் ஃபேக்காக தான் இருக்கும். மா, அப்பாவை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு தேவையான 5 லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டேம்மா. ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை நீ எப்படிமா ரெடி பண்ண? சொல்லு கரிமா. கரிமா, நீ ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்க? நான் தான் பணம் கொடுத்தேன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்லு. நீயா? ஆமா. மா, இவன் பேர் மனிஷ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். நான் தான் மனிஷ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேம்மா. இதை ஹெல்ப்னுலாம் சொல்லாத. உன்னோட அப்பா எனக்கு அப்பா மாதிரி தானே. இது என்னோட கடமை ஆண்டி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கிள் சீக்கிரம் குணமாயிருவார். சரிதானே கரிமா? சார், நித்தியோட கால் ரெக்கார்ட்ஸில் தையப் அப்படின்ற பேரில் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தினமும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா அவன் லோக்கலில் சேர்ந்தவனா? இந்த தையஃபோட நம்பர் எந்த அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? குஜராத்தில் இருக்கிற பரூச்சில். குஜராத் போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தையஃபோட இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்குங்க. நான் நித்தியோட ஹஸ்பண்ட் சந்தோஷை போய் பார்க்குறேன். ஒருவேளை அவருக்கு இந்த பையனை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பையனோட பேர் தையஃப். இவனை உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியாது சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நித்திக்கு யாரு கூட எந்த அஃபேரும் இல்லவே இல்லை சார். ஆனால் அவங்களோட பொண்டாட்டி இவனுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. இந்த சந்தோஷ் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறான். ஒருவேளை அவனுக்கு அவன் ஒய்ஃபோட பழைய காதலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். சஸ்வதா, நித்தியோட ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் விசாரிச்சப்போ அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. மா, அப்பாவை எப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணமோ அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லம்மா, நீ மனிஷ் கூட வெளியே போகணும்ல. மனிஷ் கூட வெளியில போக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? மனிஷ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்க 2 பேரும் காலேஜ்ல சேர்ந்து படிக்கும் போதே லவ் பண்ணதா சொன்னா. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா. சார், நித்தியோட உண்மையான பேர் ஷப்னம் சார். ஸ்வப்னமா? எஸ் சார். ஷப்னம் அப்படின்ற பேரை நீத்தின்னு மாற்றிக்க போகிறதா 2 வருஷத்துக்கு முன்னாடி அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்கிற அஃபிடவிட்டோட காப்பி தான் இது சார். நீத்தி அப்படிங்கிற ஷப்னம் பரூச்சை சேர்ந்தவங்க சார். ஃபரூச்? இந்த தையஃபும் பரூச்சை சேர்ந்தவங்க தானே? எஸ் சார். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். நீத்தியோட உண்மையான பேர் ஷப்னாங்கிறத அவங்க ஹஸ்பண்ட் நம்மகிட்டேருந்து மறைச்சிட்டாரு. அவர் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த மறைக்கிறாரு. இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல நம்ம போய் தையஃபை மீட் பண்ணுவோம். அவங்ககிட்ட போய் விசாரிச்சா சொப்னங்கிற அவருடைய பேரை ஏன் நித்தின்னு மாற்றினாங்கிறது தெரிய வரும். அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிட்டேம்மா. என்னோட வேலைக்காக நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ். நீ எங்கே போகிற? அண்ணா, அது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நோட் வாங்க போகிறேன். போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ ஏன் முகத்தை மூடாமல் இருக்க? மூடு. யார் அந்த பையன்? அவங்க கூட வண்டியில ஏறி போயிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பையன் யாரு சொல்லு. பத்தாதப்பா, நிறுத்து. ஷப்னம், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா?
நான் அவரை லவ் பண்றேம்மா. லவ் பண்றியா? என்ன தைரியம் உனக்கு? அம்மா சப்னத்துக்கு எதுவுமே ஆகலம்மா. அவ உயிரோட தான் இருக்கா. என்னை இங்க இருந்து அனுப்புங்க. நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடிக்கிற. நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஷப்னம் எங்க இருக்கா? தயபெங்க. அவன் இல்லையே. மேடம், இந்த வீடு முழுக்க செக் பண்ணி பாருங்க. மேடம் மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வீடு முழுக்க செக் பண்ணி பாருங்க. மேடம் மேடம் என்ன பண்றீங்க? கொஞ்சம் தள்ளி போங்க. என்னது? உன்னோட அம்மா என்னை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. என்னோட லைஃப்ல ரொம்பவே ஈஸியாக வந்துட்டேன். என் வாழ்க்கைக்குள்ளே மட்டும் இல்லை, என் நண்பனோட வாழ்க்கைக்குள்ளேயும் போயிட்டு வா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விட்டு. உனக்கு நல்லாவே தெரியும், நான் மட்டும் உனக்கு உதவலைன்னா உங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கவே முடியாது. உன்னோட தங்கச்சி ஷப்னம் அப்படின்றவங்க பேரை நீத்தின்னு மாத்திக்கிட்டாங்க. நீ அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்க. அதுக்கான கால் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எனக்கு எதுவும் இந்த மாதிரி தெரியாது. பொய்யெல்லாம் சொல்லாத. நான் எப்படி அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும் மேடம்? அது வந்து என் பேரில் இருக்கிற சிம் கார்டு எங்கள் அம்மா கிட்ட இருக்கு. அவங்க தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. உன்னோட அம்மா ஏன் உன்னை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க? ஸ்வப்னத்தோட வீட்டு அட்ரஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட அம்மா ஸ்வப்னத்துக்கிட்ட ஃபோனில் பேசி அவளோட அட்ரஸ் வாங்கிட்டாங்க. ஜெயந்த் என்கிற சந்தோஷ், நீ ஜெயந்த்ங்கிற உன் பேரை சந்தோஷமாக மாற்றிருக்க. உன் ஒய்ஃப் ஸ்வப்னங்கிற அவள் பேரை நித்தின்னு மாற்றிருக்கா. இந்த மாதிரி பேரை மாற்றிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் பேரை மாற்றிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் சார். ஆனால் சப்னத்தோட அண்ணன் அவன் என்னை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஏய், ஏய். நீ மறுபடியும் என் தங்கச்சியை பார்த்தன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டே, புரியுதா? அதுக்கப்புறம் நான் சப்னத்தை மீட் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல. இங்க பாரு, நான் சொல்றபடி நீ செய்யல அப்படின்னா நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன். நாங்கள் தையப்புக்கு பயந்துட்டு அந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம். அவர் எங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் நாங்கள் பேரை மாற்றிக்கிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்லவே இல்லையே. சார், ஏன்? அது வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் பயந்துட்டீங்களா இல்லை எங்களை ஏமாத்தலான்னு நினச்சிங்களா? நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்ப சொல்கிறியா? சார், அது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் தையப்போட ஃபோட்டோ காட்டி என்கிட்ட கேட்டப்போ நிதி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் சார் தெரிய வந்தது. தையப் என்கிட்ட என்ன சொன்னான்னா அவனுடைய நம்பரில் இருந்து நித்தியோட அம்மா தினமும் நித்திக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களாம். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். நித்தி அவள் ஃபேமிலி கூட எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா சார். ஆமா சார், உண்மைதான் சார். அந்த நம்பரை நான் தான் யூஸ் பண்றேன். அப்படின்னா நீங்களும் உங்கள் பொண்ணும் தினமும் ஃபோனில் பேசிக்கிறீங்களா? ஷப்னம் அவங்க அண்ணனுக்கு பயந்து ஃபோன் பண்றதையே விட்டுட்டா சார். 2 வருஷமா அவன் முகத்தை பார்க்கறதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அவ எனக்கு கால் பண்ணி பேசினா சார். அம்மா, நான் தான் ஷப்னம் பேசுறேன். ஷப்னம், அம்மா நீ எங்கம்மா இருக்க? அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேம்மா. அம்மா, நான் இத்தனை நாளாவே உங்களை விட்டு விலகி தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஆனா என்னால முடியல. உன்னை பார்க்கறதுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எங்கம்மா இருக்க? அவ எங்க இருக்கான்றதை என்கிட்ட சொல்லவே இல்லை சார். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி அவ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா சார். அப்புறமா ஒரு நாள் என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறத என் பையன் கேட்டுட்டான். சொல்லு. ஏய், இங்க பாரு, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு சொல்லு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவ எங்க இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாது. சப்னம் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவளை பழி வாங்கறதுக்காக என்ன பண்ணா தெரியுமா சார்? என்ன அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவளோட போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் பையன் தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு நான் நினைச்சேன் சார். அதனால நான் அவனை கட்டி வச்சு என் பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் சார். ஆனா என் பொண்ணு சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் என் அம்மா என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சார்.
நான் ஸ்வப்னம் எதுவுமே பண்ணல. நீ எதுவுமே பண்ணலன்னா சப்னம் செத்து போன அன்னைக்கு உன் ஃபோன் ஏன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு? உன்னே வந்து அவங்கள கொலை பண்ணணுங்கிறதுக்காக உன் ஃபோனை சுவிச் ஆஃப்னு வச்சிருந்த, அப்படிதானே? சார் அப்போ நான் பலுச்சில் இருந்தேன். என் ஃப்ரெண்டோட பார்ட்டியில் கலந்துட்டேன் சார். ஃபோன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு சார். உன்னோட பேட்டரி தீர்ந்து போச்சா? சொல்லு, சப்னத்தை கொலை பண்ண அந்த பிஸ்டலை எங்கே வச்சிருக்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது, அப்படிதானே? நீங்க ஆரம்பிங்க. சார் 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 வேணாம் சார். சார் ஏய் நித்தி, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ கண்டிப்பாக செத்து போயிருக்கவே கூடாது. நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? உடங்க. உள்ள போய் பாருங்க. சார் சார் உள்ள யாரும் இல்லை. இங்கே யாரும் இல்லை சார். நீ இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? சார் 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 நான் சொல்கிறது கேளுங்க சார். அப்படின்னா நித்திக்கு ஆபாசமான மெசேஜை நீ தான் அனுப்புனியா என்ன? அது இல்லாமல் அவங்க வீட்டு வாசல்லையும் போய் பொக்கே வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் அவ கூட சேர்ந்து வலுக்கட்டாயமாக செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணியிருக்க. சார் நான் நித்தியை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, மரியாதையாக உண்மையை சொல்லு. அவளை கொலை பண்ண பிஸ்டல் எங்கே வச்சிருக்க சொல்லு. பிஸ்டல் சார். சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல சார். இவன் உண்மையை சொல்ல மாட்டான், நீங்கள் ஆரம்பிங்க. சார் அது வந்து சார் 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 வேணாம் சார், அடிக்கிறீங்க சார். சில வருஷங்களுக்கு முன்னாடி பக்கத்தூரில் இருக்கிற ஒரு ஆளை சன்னி அட்டாக் பண்ணியிருக்கான். இவனை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான். ஆனால் சார் சன்னியோட வீட்லேருந்து எந்த பிஸ்டலையும் எடுக்கவே இல்லையே. எனக்கு என்ன சந்தேகம்னா அவனுக்கு 0.8 mm பிஸ்டல் எப்படி கிடச்சிருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நீத்தியோட அண்ணன் தையப் கூட எதையும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறான். அவனுடைய அம்மா அவனை தான் சந்தேகப்படுறாங்க. சார் இந்த விவேக்கும் விஷாலையும் என்ன பண்ணுறது? நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு அவங்க கூட சொல்கிறாங்க. எல்லாரையும் விட்டுருங்க. ஆனால் ஒரு விஷயம், அவங்களில் ஒருத்தர் வெளியில் போனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தடயம் கிடைக்கும். சார் டென்ஷன் ஆகாதீங்க சந்தோஷ். நீங்க தான் எந்த தப்பும் செய்யவே இல்லையே, எல்லாமே சரியாயிடும். கரிமா, உனக்கு எப்படிமா இந்த காயம் ஏற்பட்டுச்சு? சொல்லுமா, நீ ஏன் எதையும் சொல்லாம அமைதியா இருக்க? அது வந்து மா, ஒன்றும் இல்லைம்மா, கவனக்குறைவால் அடிபட்டுருச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். உங்களோட பொண்ணுக்காக தானே என்ன உள்ள அனுப்புனீங்க. இங்கே பாருங்க, நான் இவங்க முன்னாடி நிற்கிறேன். உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ என் பொண்ணை கொன்னுட்டல்ல, கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. அப்படியா? நீங்கள் என் கையால் சாகணும்னு ஆசைப்படுறீங்க போல. சார் நீங்கள் சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை சார். நான் நித்திய அளவுக்கு அதிகமாக காதலிச்சேன். நான் எதுக்கு சார் அவளை கொலை பண்ணணும்? ஏன்னா நீயும் உன்னோட முதலாளி கிறிஸ்டியும் அஃபேரில் இருந்திருக்கீங்க. நீயும் பொண்டாடி சப்னங்கிற நித்தியை பார்த்து பார்த்து வெறுத்து போயிருக்க. அதனால நீ அவளை கொல்ல முயற்சி பண்ணியிருக்க. நித்தி உனக்கு கால் பண்ணி அவளை 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கலான்னு நினச்சிருக்க. அதுக்கப்புறம் அங்கே போய் நித்தியை கொண்டு இருக்க. எதுவுமே தெரியாத அப்பாவி புருஷனா எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார். இது எதுவுமே உண்மை கிடையாது. டிஸ்ட்ரிக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சார். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கல, நித்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கிறிஸ்டி எங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. நீயா சொல்றியா இல்லை நாங்கள் சொல்ல வைக்கட்டுமா? மேடம், நான் சந்தோஷம் லவ் பண்ணுறேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எந்த ஒரு கொலையும் பண்ணவே இல்லை மேடம்.
சந்தோஷ் அவரோட பொண்டாட்டி நித்தியை உனக்காக கொண்டு இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா என்ன? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சார். நான் நித்தியை விட்டு பிரிஞ்சு போகலான் தான் இருந்தேன். ஆனால் அதுக்காக நான் தான் அவளை கொன்னேன்றது உண்மை இல்லை சார். என் வாழ்க்கைக்குள்ளே டிஸ்டி வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் பொண்டாட்டி தான் சார். நீ ஸ்டார் பிளேயராக இருக்கன்றனால உன்னோட வாழ தகுதி இல்லாதன்னு உன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கியா என்ன? நான் வேலை செய்கிற கம்பெனி கூட இப்போ நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என் கூட வாழ உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ பாட்டு போயிட்டே இரு. என்னோட வாழ்க்கையில் நீ என்னை விட்டு போனாதான் எனக்கு நல்லது. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை திருஷ்டி பக்கம் போக ஆரம்பிச்சது. ஆனால் நித்தி கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கும் திருஷ்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நீங்கள் அதை நம்பலை அப்படின்னா நான் தான் கொலை பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணுங்க சார். என்னை இந்த மாதிரி உட்கார வச்சு கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவன் ஹஸ்பண்டுக்கு இருந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா சைபர் புல்லிங், ரோட்ல ஃபாலோ பண்றது, ரோட் ரேஸ், தொழில்முறை போட்டி, அப்புறம் ஆணவ கொலை, இதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட நோக்கமா இருக்குமான்னு தெரியல. போலீஸ்காரங்க சில ட்ரக் டீலர்ஸை பிடிச்சி அவங்க கிட்ட இந்த கொலையை பத்தி விசாரிச்சாங்க. ஷன்னி, தயப், தேவேந்திரன், விஷால், விவேக், அப்புறம் சந்தோஷ், இவங்களை தவிர சில பேரை பிடிச்சி அவங்க விசாரிச்சாங்க. ஆனா இந்த கொலை நடந்து 3 மாசம் ஆகியும் போலீஸ் டிபார்ட்மெண்டால எந்த சஸ்பெக்ட் மேலேயும் சார்ஜ் ஷீட்டை அவங்களால ஃபில் பண்ணவே முடியல. நாள் ஆக ஆக குற்றவாளிகள் வெளியே வந்து சுதந்திரமா திரிய ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸோட முக்கியமான குற்றவாளிங்க ஜாலியா சுத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு 3 மாசம் ஆகியும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. கரிமா எங்கப்பா? அவ வீட்டில தான் இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ உன்னை பார்க்க போறதா தானே என்கிட்ட சொன்னா. இல்லாட்டி அவ என்னை பார்க்க வரவே இல்லையே. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவ ஃபோன் எடுக்காதனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன். சார், இல்லை சார், ஆனால் அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கான் சார். அது மட்டும் இல்லாமல் அவள் 1 மாதத்துக்கு முன்னாடியே அபோஷன் பண்ணிக்கிட்டான். கரிமாவோட அம்மா மனுஷன் சந்தேகப்படல சார். உங்களுடைய என்கொயரி இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு? கொலை நடந்த அன்றைக்கி நைட்டு சங்கம் சிட்டி பக்கத்தில் சிசிடிவியில் அவங்க கேப்சர் ஆயிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. சங்கம் சிட்டி சுற்றி ஃபார்ம் ஹவுஸ் தான் நிறையா இருக்குது. கரிமாவை யாராவது பார்த்தாங்களான்னு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். கிரைம் நடந்த இடத்துல கரிமாவை கொன்னதுக்கப்புறமா போஸ்கே ஸ்ட்ரீட்டில் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை எடுத்திருக்காங்க. எங்ககிட்ட ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவன் போட்டிருக்க டிஷர்ட் சன்னியோட டிஷர்ட் மாதிரியே இருக்கு. ஆமாம், சன்னி இப்போ எங்கே இருப்பான்? சார் அவன் இப்போ எங்கே இருப்பான்னா? ஐயோ சார் 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 என்னை அடிக்காதீங்க சார். நான் சொல்கிறத கேளுங்க சார். சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் என்னை அடிக்காதீங்க சார். மேடம் நான் எதுவுமே பண்ணல மேடம், ப்ளீஸ். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், நான் இந்த பொண்ணை பல தடவை இந்த ஏரியாவில் பார்த்துருக்கேன் சார். அடிக்கடி அதுவும் அங்கே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு போவாங்க சார். இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற பையனோட கையில் டாட்டோ இருக்குது. ஆனால் சன்னியோட கையில் எந்த ஒரு டாட்டோவும் இல்லை. அப்போனா இவன் யார்? ஹலோ, ஓகே, நாங்கள் இப்போ வரோம் சார். சங்கம் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க மோடே ஃபார்ம் ஹவுஸில் தான் கரிமாவை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் மனிஷோட ஃப்ரெண்டோடது. சார் சார் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் கரிமாவை கொலை பண்ணவே இல்லை சார். நான் எதுக்காக சார் கரிமாவை கொலை பண்ணணும்? கரிமா அந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்கள எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்காங்க. நீ தான் அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க கூட்டிகிட்டு போயிருக்க. அவங்கள நீ தான் கொன்னியா என்ன? சார் அது வந்து நான் லோன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் சார். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கரிமாவை ரொம்ப பிடிக்கும். கரிமா மும்பையில் இருந்தப்போ நான் அவளுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் சார். அவளோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அவள் மறுபடியும் நீ பார்க்க வந்தா சார். மனிஷ், நீ எனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 லட்ச ரூபாய் கடனையே நான் உனக்கு திரும்ப கொடுக்கலன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ என்னோட அப்பா... இங்கே பாரு கரிமா, நான் ஒன்றும் மோசமானவ கிடையாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, அந்த பணத்தை நான் தரேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆசைகளை நீ தான் நிறைவேற்றணும். நிறைவேற்றுவியா? சார்
ஒத்துக்கிட்டா சார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணுவோம். அப்படின்னா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கரிமாவை ரேப் பண்ணியிருக்கீங்க. அவங்க யாருக்கிட்டையாவது இதை சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் பயந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா அவளை கொண்டு இருக்கா? சார் இல்லை சார், நான் கரிமாவை கொல்லவே இல்லை சார். அன்றைக்கி அவன் என் கூட தான் இருந்தா. ஆனால் அதுக்கப்புறமா அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அவங்களுக்கு என்னாச்சுன்னு நானே உன் வாயிலேருந்து வர வைக்கிறேன். நீங்கள் ஆரம்பிங்க. சார் மனிஷ் எதுவுமே ஒத்துக்கவே இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட 0.8 mm பிஸ்டல் இருக்கும்னு நம்ம கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை சார். கரிமாவோட ஏடிஎம் யூஸ் பண்ணி ஒரு பையன் பணத்தை எடுத்தான் இல்லையா, அவனோட கையில டாட்டூ இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் கையில எந்த டாட்டூவும் இல்லை. நித்தி அண்ட் கரிமாவோட சவலை விவேக் விஷாலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் நித்தி அண்ட் கரிமா விஷயத்துல இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 விஷயத்துக்கும் காமனாக ஒன்று இருக்கு. அது மர்டர் வெப்பன், அந்த பிஸ்டல். சஸ்விதா, எதையோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. இந்த 2 கேஸையும் மறுபடியும் ஒரு தடவை படித்து பார்க்கலாம். நித்தியோட கிரைம் சீனில் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது கிரைம் சீனில் நித்தியோட கார் பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் கார் நின்றுருக்கு. நித்தி மேடம் காரை இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சதா சொன்னீங்களே சார். நான் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் விசாரிச்சேன் சார். அப்போ ஒரு ஆளை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அவர் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது நித்தி பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் காரை பார்த்தாராம். ஆனால் விவேக் அண்ட் விஷால் அவங்களுடைய கார் சில்வர் கலரில் இருந்திருக்கு. சார் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக விட்னஸ் அப்படி சொல்லியிருப்பாரோ? விட்னஸ் யாரு? சார் நம்ம கான்ஸ்டபிள் குமார் தான் என்கிட்ட சொன்னார். யாரோ ஒரு விட்னஸ் மூலமாக அந்த தகவலை ஒரு இன்ஃபார்மர் என்கிட்ட சொன்னார் சார். யார் அந்த விட்னஸ்? விட்னஸை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? இல்லை சார். ஏன் இன்ஃபார்ம் பண்ணுறவங்கள கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது சார். அது வந்து என்ன, அது வந்து அந்த ஆளோட இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லுங்கள். அட எனக்கு ஒரு ரவுண்டு ஊற்றுங்க. கிளாஸை கொடு. என்னாச்சு மண்ணா, நீ ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்க? இதை பாரு, இந்த டேட்டூ போட்டவனும் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. நீ அந்த டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போடாமல் போயிருந்தா மாட்டிருக்கவே மாட்டேன். நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு போலீஸ் இன்ஃபார்மருக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த டேட்டூ மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். இந்த டேட்டூ எப்படியா நீ ரிமூவ் பண்ணிடு. அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போயிருங்க. டே போலீஸ் வந்துட்டாங்கடா. டே ஓடுங்கடா ஓடுங்கடா சார். சார் 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 இல்லை சார் சார் சார். கொலையாளியை கண்டுபிடிக்க நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடினோம். ஆனால் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. நீ எங்களுடைய இன்ஃபார்மராக இருந்துட்டு எங்களுக்கு தெரியாமலே இந்த வேலையை பார்த்துருக்க. நாங்கள் உன்னை நம்பி தான் இந்த வேலையை கொடுத்தோம். ஆனால் நீ எங்களையே ஏமாத்திருக்க. நான் மட்டும் என்ன பண்ணுறது சார்? வெறும் 400 ரூபாய் வச்சுக்கிட்டு என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் பாதியை நான் இப்படி தான் சார் வாழ்ந்திருக்கேன். பணப்பிரச்சனையால் கொஞ்ச நாளாக என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறது கூட இல்லை சார். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். நித்தி கரிமாவை என்ன பண்ணீங்க? அவங்க 2 பேரும் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க சார். ஆட, நீங்கள் நம்ம நித்தி மேடம் தானே? நீங்கள் டென்னிஸ் விளையாடுவீங்களா? மேம், நீங்கள் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா? நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எதுக்காக செல்ஃபி எடுத்துக்கணும்? நான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்தேனே என் ஃப்ரெண்ட்ஸ்ல காட்டலாம் இல்லையா? அட உனக்கு என்ன பைத்தியமா என்ன? உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு தடவை சொன்னா தெரியாதா என்ன? இங்கேருந்து போ போ. அவ என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டா சார். அதுக்கப்புறமா நித்தியோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட இருந்து தான் எங்களுக்கு தகவல் வந்தது. என்னாச்சுன்னு பார்த்தல? வண்டியை கண்ணு தெரியாம ஓட்டிட்டு வந்தியா? நாங்கள் எல்லாரும் எங்களோட காரில் அந்த இடத்துக்கு போனோம் சார். என்னை யாராவது பார்த்துருப்பாங்களான்னு எங்களுக்கு பயமாக இருந்தது சார். அதனால தான் நான் உங்ககிட்ட வண்டியோட கலரை மாற்றி சொன்னேன். சார் 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 சொல்லு சொல்ல. இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு 2 பசங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சத்தியமாக தெரியாது சார். சரி கரிமா, அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவளை கொன்ன? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார். அன்னைக்கு எனக்கு தண்ணி அடிக்க பணம் தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறேன்னு யோசித்தப்போ அந்த பொண்ணை எதர்ச்சியாக பார்த்தோம்.
இதோ இந்த டேட்டுவால தான் நாங்கள் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களை பிடிச்சிருக்கவே முடியாது. நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்ப என்ன? நீ போலீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்க. ஆனால் நீ ஒரு விஷயத்தை சுத்தமாக மறந்து போயிட்ட. சட்டத்தோட பிடியிலேருந்து யாராலையும் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுன்னு. பெரிய புத்திசாலி நினைப்பா. இந்த கேஸில் ஒரு இன்ஃபார்மர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி அவரே ஒரு குற்றவாளியாக நின்னாரு. இது இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சம்பவத்தால் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. இந்த கேஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. நீதி, கரிமா இந்த 2 விக்டிம்ஸுமே அவங்க பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இதை பற்றி பேசாமல் மௌனமாயிட்டாங்க. நடந்த சம்பவத்தை பற்றி இவங்க 2 பேருமே வாயை திறக்கவே இல்லை. விக்டிம்ஸோட பர்சனல் வாழ்க்கைக்கும் கொலைகாரங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தைரியமாக இருக்கவங்க கூட அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும். இந்த 2 பொண்ணுங்களுமே ஆரம்பத்திலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இந்த தப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை அவங்க யோசிச்சிருப்பாங்க. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புத்தம்புது எபிசோட்ல நம்ம எக்ஸ்பர்ட்ஸோட வந்து ஒரு புத்தம்புது கேஸை பற்றி நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்ல போகிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட் எபிசோட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.